அதிமுகவில் இந்த பிரச்சனை எழுந்த உடனேயே ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்னால் பிரச்சனைகள் எழுந்த உடனேயே துக்ளக்கில் நாம் தலையங்கத்திலையும் சரி, மற்ற கட்டுரைகளிலும் சரி, மற்றபடி கருத்துகள்லேயும் சரி, ஒரு முடிவான ஒரு விஷயத்தை நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு கூறி வந்தோம். சசிகலா நடராஜன் அவர்களை பார்ட்டியில், அந்த கட்சியில் அவங்க மேலேந்து திணிக்கப்படுவது இந்த கட்சிக்கு ஒரு பேராபத்தை விளைவிக்கும். அந்த கட்சிக்கும் நல்லதல்ல, அவருக்கும் நல்லதல்ல, தமிழ்நாட்டுக்கும் நல்லதல்ல என்பதை ரொம்ப விளக்கமாக நாம் வாராவாரம் எடுத்து கூறி வந்தோம். அது இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் இப்போ வெடித்திருக்கிறது. ஓபிஎஸ் அவர்களுடைய பேட்டியின் மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு பெரிய ஒரு தலைவர் உருவாகி இருக்கிறார். அதாவது மக்களால் மதிக்கப்படுகிற பொறுமையான கட்டுப்பாடுள்ள ஒரு தலைவர் இன்றைக்கு உருவாகி இருக்கிறார் இந்த 24 மணி நேரத்தில் என்று கூறினால் அது மிகையாகாது. இதற்கு காரணம் கூட சசிகலா நடராஜன் அவருடைய குடும்பம். அவர்கள் ஒரு அடாவடியாக இந்த கட்சியையும் ஆட்சியையும் பிடிக்க வேண்டும் என்கிற அவசரத்தினால தான் இந்த மாதிரி நிலைமை உருவாகியிருக்கிறது. நாம் முதல்ல என்ன கருத்து வைத்தோம் என்றால், மக்களுக்கு ஒரு பெரிய தலைவர் மறைந்த ஒரு இயக்கத்தில், தலைவர் இல்லாத ஒரு இயக்கத்தில், ஒருவர் சொல்லி எல்லோரும் கேட்க முடியாத ஒரு நேரத்தில், காலகட்டத்தில் ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு குழு தான் ஒரு முடிவு எடுக்க வேண்டுமே தவிர, அடாவடியாக யார்கிட்ட பணபலம் இருக்கிறதோ அல்லது மற்ற வசதிகள் இருக்கிறதோ அவர்கள் அந்த கட்சியை தன் கைக்குள்ளே கொண்டு வருவது அந்த கட்சிக்கு நல்லதல்ல என்பது தான் நம்முடைய, அதாவது அனுபவபூர்வமான வார்த்தைகள். இதையெல்லாம் மதிக்காத முதல்ல அவங்க பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று எல்லோரையும் கட்டாயப்படுத்தி அதன் மூலமாக நடந்தது என்னவென்றால், கட்சியினுடைய சட்டத்திட்டங்களுக்கு மாறுபட்ட ஒரு மாதிரியான ஒரு தேர்ந்தெடுத்து அவங்கள பொதுச் செயலாளர் என்று கூறினார்கள். இன்றைக்கு அது என்ன ஆயிருக்கிறது? அந்த சட்டத்திட்டங்களுக்கு ஒவ்வாத ஒரு நியமனம் என்று தேர்தல் கமிஷனே ஒரு நோட்டீஸ் கொடுப்பதாக செய்தி வந்திருக்கிறது. அதாவது எப்படியாவது இது பிடித்துவிட வேண்டும் என்பதற்காக செய்த ஒரு காரியம் கட்சிக்கு எதிராகவும் போயிருக்கிறது, சசிகலா நடராஜனுக்கு எதிராகவும் போயிருக்கிறது. இன்னும் கேட்டால், சாதாரணமாக அதிமுகவில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு ஏமாற்றம், எந்த விதமான ஒரு அதிர்ச்சி, இவர்களை பொதுச் செயலாளர் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு இவர் பொதுச் செயலாளரே இல்லை என்கிற ஒரு நிலைமை உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் நன்றாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கம், இவர்கள் தான் அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள் ஓபிஎஸ்ஸை. இந்த 2 மாதத்தில் அவர் எந்த விதமான தவறையும் செய்யவில்லை, நல்ல விதமான ஒரு நிர்வாகத்தை தான் கொடுத்திருக்கிறார். கடுமையான பிரச்சனை, ஒரு ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்தபோது கூட அவருடைய பொறுமையும் அவருடைய நிதானமும் அவருடைய அடக்கமும் அங்கே போய் டெல்லியில் போய் அவங்கக்கிட்ட பேசி ஒரு நல்ல தீர்வை கொண்டு வந்து அதன் மூலமாக இதுவரைக்கும் ஒரு 4-5 ஆண்டுகளாக நடக்க முடியாத ஒரு ஜல்லிக்கட்டை நல்லபடியாக நடத்துகிற ஒரு திறமையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் இருக்கும் பொழுது எந்த காரணமும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தனக்கு எதிராக வந்தாக்க தான் முதல் மந்திரியாக இருக்க முடியாது என்று தெரிந்தும் கூட, அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்த பிறகு அதன் மூலமாக எனக்கு எந்த விதமான பாதகமும் இல்லை, நான் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறேன் என்று கூறி அவர் முதல் மந்திரியாகி இருந்தால் கூட யாரும் அதை தவறு என்று கூற முடியாது, கட்சி உறுப்பினர்கள் விரும்பினார். ஆனால் அந்த மாதிரி ஒரு கேள்விக்குறி இருக்கிற நேரத்தில், அதுவும் உச்சநீதிமன்றம் எந்த நேரத்திலையும் இந்த தீர்ப்பை கொடுக்குங்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு நாளில், அதுவும் 1 மணி நேரத்தில் அந்த முதல் மந்திரியை அழைத்து நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கட்டாயப்படுத்தி அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். ஆனால் வெளியில் அவர் தான் தான் முன் ராஜினாமா செய்து என்னை முன்மொழிந்து அவரே தான் என்னை முதல் மந்திரியாக இருக்க சொன்னார் என்கிற ஒரு அபாண்டமான ஒரு பொய்யையும் கூறி
ஆட்சியும் கைப்பற்றுகிறார் என்றால் இது இதை தான் ஆங்கிலத்தில் மாஃபியா என்று கூறுவார்கள். அதாவது ஒரு லேண்ட் கிராபிங்னு சொல்கிற மாதிரி இது பார்ட்டி கிராபிங் இது ஒரு தவறான உதாரணம். இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீதிமன்றங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேர்தல் ஆணையம் புரிந்து கொள்ள வேண்டும், மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது ஒரு சாதாரணமான ஒரு உள்கட்சி விவகாரம் இல்லை. கட்சியில் யார் அபிமானம் பெற்று, மக்களுடைய அபிமானம் பெற்று, ஓட்டுக்களை பெற்று ஆட்சியில் அமர்த்தினார்களோ அவர்கள் இல்லை. அவர்களுக்கும் ஆட்சிக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் வீட்டில் ஏதோ இருந்தாங்கங்கிறதுக்காக அவங்கள கொண்டு அந்த ஆட்சியையும் கட்சியும் ஒப்படைப்பது, அதற்காக ஒரு குழு வேலை செய்வது, இது தொண்டர்களுக்கு யாருக்குமே பிடிக்கவில்லை என்பதற்கு 3 உதாரணங்கள். இவங்களை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்த போது அந்த கட்சியில் பெரிய உற்சாகம் எதுவுமே இல்லை. இதை யாருமே மறுக்க முடியாத உண்மை. இவங்களை முதல் மந்திரியாக தேர்ந்தெடுத்தார்கள், யாருக்குமே உற்சாகம் இல்லை. இதே ஒரு ஜெயலலிதாவையோ எம்ஜி ராமச்சந்திரனையோ கருணாநிதியோ முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தால் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு வைபவம் போல் இருக்கும். பட்டாசு வெடிப்பாங்க, வெளியில் கொண்டாடுவாங்க. எதுவுமே இல்லை, நிசப்தம். சரி, இவங்க அவங்கள பதவி பிரமாணம் செய்வதற்கு 11 மணி 4:30 மணி நேற்றுன்னு சொன்னாங்க. நடக்கலை. யாருமே ஏன் நடக்கலைன்னு மக்கள் கேட்கலை. காரணம் என்றால் மக்களுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த கட்சியில் எம்எல்ஏ எம்பி ஒரு 1000-2000 பேர் சேர்ந்து ஒரு குழு தான் இந்த கட்சியை கைப்பற்றி இருக்கிறது. இந்த எம்எல்ஏ இந்த எம்பி எல்லாம் அவங்களுக்கு கைப்பாவையாக இருக்காங்க. இன்னும் 4.5 வருஷம் அவங்களுடைய வியாபாரம் நடத்தணுங்கிறதுக்காக இந்த ஒரு கட்சி அவங்களுக்கு கையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இது ஒரு பெரிய ஒரு அரசியல் சாசனத்திலேயே யாராலையும் கற்பனை முடியாத ஒரு சூழ்நிலையில் அதிமுக இருக்கிறது. அதிமுக எம்எல்ஏ இருக்காங்க, தமிழக அரசு இருக்கிறது, தமிழகமே இருக்கிறது. அதாவது அரசியல் சாசனத்திலே இந்த மாதிரி ஒரு நிலை வரும் என்று யாராலையும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழ்நாடு இந்த ஆபத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு பெரிய வெளிச்சமே ஓபிஎஸ் நேற்று செய்த அந்த 40 நிமிஷம் அவர் அங்கே தவம் இருந்தார். அதற்கு பிறகு அவருடைய பேட்டியில் அவர் கூறியிருக்கிற விஷயங்கள் இருக்குது பாருங்கள், அது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கிறது. அதிமுகவுக்கு அதில் ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது, ஒரு உற்சாகம் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு புதிய தலைவர் உருவாகி இருக்கிறார். இதன் மூலமாக பெரிய விளைவுகள் ஏற்படும், அதிமுகவிலே ஏற்படும். இதற்கு கிட்டத்தட்ட ஒரு உதாரணம் கூற வேண்டும் என்றால் 1987 எம்ஜி ராமச்சந்திரன் மறைந்த போது இது மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டது. அப்போ 2ஆக உடைந்தது. அப்போ பார்த்தீங்கன்னாக்க எல்லா தலைவர்களும் ஒரு பக்கம் இருந்தாங்க, ஒரு குறிப்பிட்ட நபர்களே தான் சில பேர் ஜெயலலிதா பக்கம் இருந்தாங்க. ஆனால் கட்சி தொண்டர்கள் மக்கள் எல்லாமே அவங்க பக்கம் இருந்தாங்க. அது போன்ற ஒரு நிலைமை உருவாகி கொண்டிருக்கிறது. ஜெயலலிதா போன்ற ஒரு தலைவராக ஓபிஎஸ் இருக்கவில்லை என்றாலும் இந்த சூழ்நிலையில் அது மாதிரி ஒரு பெரிய தலைவராக அவர் உருவாகி கொண்டிருக்கிறார். அது ரொம்ப வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். இதே போல தான் எம்ஜி ராமச்சந்திரனை கட்சியை விட்டு வெளியேற்றின போது கட்சியிலிருந்து எல்லா தலைவர்களும் ஒரு பக்கம், எம்ஜி ராமச்சந்திரன் மாத்திரம் ஒரு பக்கம் இருந்தார். ஆனால் மக்களோ தொண்டர்களோ யாருமே எந்த அளவுக்கு திமுகவுக்கு பெரிய ஒரு ஆதரவு இருந்ததோ அந்த அளவுக்கு ஆதரவு இல்லாத பாதி சரிந்து எம்ஜிஆர் பக்கம் போனார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அதனால் கட்சி தலைமை, கட்சியினுடைய மந்திரிகள் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பக்கம் இருக்காங்கங்கிறதுனால அதை கட்சியாக பார்க்க முடியாது. அரசியல் சாசன ரீதியாக பார்க்கலாம், சட்ட ரீதியாக பார்க்கலாம். ஆனால் அரசியல் ரீதியாக பார்த்தால்ரா இது ஒரு கட்சியே கிடையாது. இது ஒரு ஜானகி கட்சியை விட சின்ன கட்சி தான் இப்போது இந்த ஆட்சியை பிடித்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு நல்ல விளைவுகள் ஏற்படும், அதிமுகவுக்கு நல்ல விளைவுகள் ஏற்படும். இதன் மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் பாணி உருவாகும் என்று நான் நினைக்கிறேன். சார், இப்போ
அடுத்த மூவ் என்னவா நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து வந்து இப்பயும் காலையில் பார்த்தீங்கன்னா சசிகலா கண்டிப்பாக முதல்வராக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கோஷமெல்லாம் எழுப்பியிருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நெக்ஸ்ட் வந்து மூவ் என்ன நடக்கும், கவர்னர் என்ன பண்ணுவார், இல்லை இவங்க திருப்பி இல்லாமல் வர வாய்ப்புகள் இருக்கா, இல்லை என்னென்ன அசம்பிளியில் வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண சொல்லுவாரா, அடுத்து என்ன நடக்கிறது? இப்போ ஆளுநர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்தது என்ன நடக்கும். அவரை பொறுத்தவரையில் அவர் மனதில் இருப்பது, நான் கணிப்பது என்னவென்றால், இன்னும் 4-5 நாட்களில் உச்ச நீதிமன்றத்தினுடைய முடிவு வரும்பொழுது அந்த முடிவு ஒருவேளை சசிகலா நடராஜனுக்கு எதிராக போனால் அவர் ஒரு அரசாங்கத்தை கொண்டு வச்சு அந்த அரசாங்கம் இந்த 5 நாளில் 6 நாளில் விழுந்து விடும் என்றால் அதை அவர் செய்ய மாட்டேன் என்று சொல்வதில் தவறே கிடையாது. ஏனென்றால் ஆளுநருக்கு பொறுப்பே ஒரு ஸ்திரமான ஒரு சர்க்கார் வர வேண்டும் என்பது தான் அவருடைய. இந்த சர்க்கார் இருந்தால் அது ஸ்திரமாக இருக்கும், இந்த அரசு ஆளும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் ஒருத்தருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும். 99% சசிகலா நடராஜன் இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அவருக்கு சாதகமாக போய்விடும் என்றால் கூட 1% அது பாதகமாக போகும் என்று கவர்னர் நினைத்தால் இந்த 5-6 நாட்கள் நாம் காத்திருந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அவருக்கு சாதகமாக வந்த பிறகு அவர் அழைத்து அவர் ஆட்சியை அவர் கையில் ஒப்படைக்கலாம் என்று அவர் நினைப்பது அரசியல் சாசனப்படி இது ஒரு சரியான ஒரு முடிவு என்பது தான் நான் நினைக்கிறேன். அதனால் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வருகிற வரையில் இந்த நிலைமை மாறுவதற்கு வாய்ப்பில்லைங்கிறது என்னுடைய கருத்து. ரெண்டாவது, இப்போ தற்காலிகமாக ஒரு முதல்வரை அவர் நியமித்திருக்கிறார். அதாவது நான் முதல்வர் இல்லைங்கிற ராஜினாமாவை ஓபிஎஸ் கொடுத்தால் கூட, இல்லை உங்கள் ராஜினாமாவை நான் ஏற்றுக்கொண்டு உங்களை நான் தற்காலிகமான முதல் அமைச்சராக நான் நியமித்திருக்கிறேன் என்று கூறி லெட்டர் கொடுத்துருக்கேன். இது அரசியல் சாசனப்படி கவர்னரோ அல்லது பெரிய மாற்றம் மத்திய அரசாங்கத்தில் வந்தால் கூட ஜனாதிபதியோ இது செய்ய வேண்டியது. ஏனென்றால் அவர் ராஜினாமா கொடுத்து மறுநாள் தான் சசிகலா நடராஜன் வர முடியும். அந்த 24 மணி நேரம் முதலமைச்சர் தேவை. அதனால் முதலமைச்சர் இல்லாத ஒரு நாடாக இருந்ததுனாக்க கவர்னருடைய ஆட்சி இருக்கணும். அதனால் முதலமைச்சராக அவரை நியமித்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு அரசாங்கம் இருக்கிறது, மந்திரிகள் இருக்காங்க, அவங்க அந்த காரில் தான் போயிட்டு இருக்காங்க, முதலமைச்சருடைய அதிகாரம் இருக்கிறது. அதனால் தற்காலிகமாக ஒரு அரசாங்கம் இருப்பதனால அதுவும் அவங்க கட்சியினுடைய அரசே இருக்கிறது. இதே ஒரு எதிர்கட்சியினுடைய தலைவரை தற்காலிகமாக முதல் மந்திரியாக போட்டால் எங்கள் கட்சியினுடைய ஆட்சி, நாங்கள் பெரும்பான்மை எங்களுக்கு இருக்கிறது, நீங்கள் எதிர்கட்சியில் இருக்கவரை ஒருத்தரை தற்காலிகமாக போட்டிருக்கிறீர்களே என்று கேட்கலாம். இல்லை இதே ஒரு கவர்னர் ஆட்சி இருந்ததுனாக்க கவர்னர் ஆட்சியை எப்படி 7 நாளைக்கு வைக்க முடியும் என்று கேட்க முடியும். உங்களுடைய கட்சிக்காரரே, அதுவும் நீங்களே தேர்ந்தெடுத்த ஒருவர், அவர்தான் உங்களை முன்மொழிந்து முதல் மந்திரியாக செய்திருக்கிறார். அவர் ஒரு 7 நாள் உங்களுடைய பதவி நிரந்தரமாக இருக்குமா இல்லையா என்று என் மனதில் ஒரு குழப்பம் இருக்கிறது. அந்த குழப்பம் சரியாவதற்கு இன்றும் ஒரு 7-8 நாளில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வரப்போகிறது. அது வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள்னு கவர்னர் கூறுவதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. இது ஒரு அரசாங்கம் இல்லை என்று கூற முடியாது. சில பேர் கருத்து கூறியிருந்தார்கள் அரசாங்கமே இல்லை என்று. அவர்களெல்லாம் சட்ட புத்தகத்தை சரியாக படிக்கவில்லை என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம். அதனால் ஆளுநர் அடுத்த என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்து தான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை மாறும். அதற்கு உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறது என்கிற அடிப்படையில் தான் இந்த மாறுதல் ஏற்படும். அது வரைக்கும் இங்கேருந்து எம்எல்ஏ போகிறது, டெல்லிக்கு போவது, இல்லை எல்லாரையும் கொண்டு பரேடு காண்பிப்பது, இதெல்லாம் பத்திரிகைகளுக்காக செய்யும் ஒரு செய்தியை விளம்பரமே தவிர இதன் மூலமாக அரசியல் சாசனத்திலேயோ அல்லது சட்டப்படியோ ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்காது என்று தோன்றுகிறது. சார், ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு, மக்கள் விரும்பினால் என்னோட ரெசிக்னேஷன் நான் வித்ட்ரா பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இனிமேல் அவருக்கு வாய்ப்பு இருக்கா? அதை ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு கவர்னர் சொல்லியிருக்காரு. அது வித்ட்ரா பண்ணுறேன்னு நான் சொல்கிறாரு. இது எப்படி சார்? இது ஒரு குழப்பமாக இருக்கிறது. அவர் கொடுத்த ராஜினாமா கடிதத்தை கவர்னர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த கடிதத்துக்கு பதில் அவர் இவரை தற்காலிகமான முதல் மந்திரியாக அறிவித்திருக்கிறார். இவர் அந்த ராஜினாமா கடிதத்தை தான் திரும்ப பெறுவேன் என்பது, அந்த ராஜினாமா கடிதத்தை நான் முன்வந்து கொடுக்கவில்லை,
என்னை கையை முறுக்கித்தான் அதை வாங்கினாங்கன்னு சொல்லி தான் அதை திரும்ப பெற முடியும். அது வந்து சட்டத்துக்கு அப்பாற்பட்டு அவங்க ஒரு குற்றம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆகும். அது வந்து அரசியல் சாசனத்துக்கு அப்பாற்பட்டு மற்ற சட்டங்களுக்குள்ளே வர விஷயம் அது. அதனால் இன்றைக்கு அவர் முதல் மந்திரி, அவர் அந்த ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருந்தாலும் அதை திரும்ப பெற்றுக்கொண்டாலும் அவர் தற்காலிகமாக முதல் மந்திரி என்பதில் ஒரு விதமான வித்தியாசம் கிடையாது. என்ன இந்த மாதிரி கையை முறுக்கி என்னாவது ராஜினாமா கடிதம் என்பது மனமோந்து கொடுக்க வேண்டிய ஒன்று. அந்த மனமோந்து கொடுக்காத அவரை கட்டாயப்படுத்தி கையை முறுக்கி வாங்கியிருந்தால் அந்த ராஜினாமா கடிதத்துக்கு சட்டப்படி அதற்கு வேல்யூ கிடையாது. பன்னீர்செல்வத்தினுடைய அதிரடி செயல்பாடுகளுக்கு காரணம் பின்னணியில் வந்து திமுக இருக்கு, பிஜேபி இருக்குன்னு சொல்றாங்க. பர்டிகுலராக திமுக இருக்கு. அதாவது இந்த வரைக்கும் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கிற வரலாறுல இது வரைக்கும் இல்லாத முதல் முறையா துரைமுருகன் சட்டசபையில் வந்து நீங்க ரூல் பண்ணுங்க, உங்க பின்னாடி நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் சொல்லியிருக்காருன்னா இதுல இருந்தே தெரியலையா அவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்துதான் எல்லாம் பண்றாங்க அப்படின்றது இவங்களுடைய குற்றச்சாட்டாக. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்லவில்லை என்றால் அதிமுகவுக்கு இதை பற்றி விளக்கமே கொடுக்க முடியாது. அதனால எதிரி தான் இதை பண்ணுறாங்கன்னு சொன்னால் தான் இவர் செய்வது அநியாயம் என்கிற ஒரு கேள்விக்குறியை எழுப்ப முடியும். இவர் நியாயமாக செய்யவில்லை, இது அநியாயம் என்று, அதுவும் கட்சிக்கு துரோகம் செய்கிறார்கள், அந்த அளவுக்கு போயிருக்காங்க அவங்க. அப்படி திமுக இவருக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தால் முதல்ல துரைமுருகன் அப்படி பேசியிருக்க மாட்டார். யார் வெளிப்படையாக பேசுகிறார்களோ அவள் ரகசிய உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ரகசிய உறவு வைத்துக் கொள்கிறவர்கள் வெளியில் பேச மாட்டார்கள். இது அரசியல் எனக்கு 40 வருஷமாக அரசியல் அனுபவம் உண்டு. எதை நாம் வந்து வெளிப்படையாக செய்கிறோமோ அது ரகசியமே கிடையாது. அதனால் இவங்களால தான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கு ஓபிஎஸ்னுடைய வெளிப்படையான ஒரு எதிர்ப்பை சமாளிக்க முடியாதனால அவர் பேரில் குற்றம் சாட்டி இதை திசை திருப்புகிறார்கள் என்று தான் தோன்றுகிறது. இன்னொன்று, பிஜேபி அவங்களுக்கு இன்னி வரைக்கும் ஒரு அசம்பிளியில் ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. இது பிஜேபி இதில் சேர்ந்துருக்கு. பிஜேபி பண்ணணும்னு 2 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் தான். இன்றைக்கு வந்து இவங்க சசிகலா ஆண்டாலும் ஓபிஎஸ் ஆண்டாலும் அவர்களுக்கு ஒன்று தான். ஆனால் சசிகலா வந்தால் அந்த குடும்பம் வந்து அந்த குடும்பத்தின் மூலமாக லஞ்ச லாவண்யங்கள் அதிகமாகி மத்திய அரசுக்கு பெரிய பொறுப்பு வருங்கிற மனசில் ஒரு கேள்விக்குறி அச்சம் இருக்கலாம். அதனால இவங்க 2 பேரில் ஓபிஎஸ் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கலாமே தவிர அதுக்காக ஓபிஎஸ் இருக்கிறதுக்காக வரிந்து கட்டி கொண்டு பிஜேபி வேலை செய்யும் என்று நான் நினைக்கவில்லை. சார் ஃபைனலாக சார், இப்போ வந்து இந்த சுச்சுவேஷன் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு ஓட்டெடுப்பு நடந்ததுன்னா அதுக்கு வந்து பன்னீர்செல்வம் ஆட்சி தொடரணும்னா திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுல தவறு இல்லை அப்படின்ற ஒரு கருத்து வந்திருக்கு. இது சம்பந்தமாக வந்து இப்படி ஒரு நிலைமை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? இதை பற்றி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு? அவர் நாங்கள் சில இஷ்யூ பேஸ்டு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், அதை தான் நான் சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் அவங்க சப்போர்ட் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்கா அப்படி ஒரு சூழல் வருமா? அதாவது அரசியலில் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை வெளியில் சொல்ல மாட்டோம். அதாவது திமுக ஆதரவு கொடுக்கும் ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்து விடுவார் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருகிறதுன்னு வைப்போம். அதே சமயத்தில் சசிகலா நடராஜனுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு போகிறது, அவர் வந்து முதலமைச்சராக ஆக முடியாதுன்னா என்ன பண்ணுவாங்க? அதிமுக காரங்களே எல்லோரும் ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? அதனால இந்த அரசாங்கம் இருக்க வேண்டும் என்றாலே இது அதிமுக உறுப்பினர்களுடைய எல்லோருடைய ஆதரவு இல்லைனாலும் இந்த அரசாங்கம் இருந்துவிடும் என்றால் அதிமுக உறுப்பினர்களே ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? அதனால அரசியலில் ஏதோ பேசுவதை வைத்து மாத்திரம் முடிவு பண்ணக்கூடாது.